இத பாரு, அனிதாவும் மாப்பிளையும் எந்த தப்பும் பண்ணலன்னு உன் மனசாட்சிக்கு தெரியும். நீ பக்காவா பிளான் பண்ணி எப்படியோ அந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து வாங்கி அவங்கள சிக்க வச்சிருக்க. இதத்தான் தனியா போய் இவ்வளவு நேரம் பேசிட்டு வந்தீங்களா? இந்த சின்ன விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு. கோவப்பட்டு பிரச்சனையை பெருசாக்கிடுவீங்க போல் இருக்கு. யோ, நாங்க என்ன பண்ணணும் அத சொல்லு. அப்படி வாங்க. இந்த அப்பாவி மக்களை ஏமாத்தி வாங்கின 15 கோடி ரூபாய், என்ன ஏமாத்தி வாங்கின 1 கோடி ரூபாய், ஆக மொத்தம் 16 கோடி ரூபாய். இதை திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன். அப்பாவி மக்களை ஏமாத்தாதீங்க, பாவங்க. யோ, என்ன என்னது 16 கோடியா? இதெல்லாம் உங்களுக்கே அநியாயமா இல்ல? கொஞ்சம் பார்த்து பேசுங்க. ஏதோ சொந்தமாச்சேன்னு அமைதியா போனா பேசிட்டே போறீங்க. அக்காவா? யாரா உனக்கு அக்கா? இந்த முறை வச்சு பேசுற வேலை எல்லாம் என்கிட்ட வேண்டாம். நான் கருத்துருவேன், ஜாக்கிரதை. ஏங்க, நீங்க ஏதோ சொந்தம் நினைச்சு ரொம்ப பொறுமையா போயிட்டு இருக்கீங்க. ஆனா அவங்க எல்லாம் அப்படி நினைக்கவே இல்லையே. ஆமா, இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா சரியா வரும்னு தோணல. நீங்க வாங்க, நம்ம கோர்ட்ல பாத்துக்கலாம். சரிப்பா. ஏங்க நில்லுங்க ஒரு நிமிஷம். என்ன யோ, இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லியா? அதான் சொல்லிட்டேனே, திரும்ப எத்தனை தடவை சொல்றது? பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனையை முடிச்சு விட்டுறலாம். பாருங்க, எங்களால இவ்வளவு பெரிய அமௌண்ட்ல உடனே எல்லாம் ரெடி பண்ண முடியாது. எங்களுக்கு 1 வாரம் டைம் வேணும். சரி, சொந்தக்காரங்களா போயிட்டீங்க, 1 வாரம் டைம் கொடுக்கறதுல தப்பு இல்ல. அது நானே கொடுத்துருவேன். இருந்தாலும் உங்ககிட்ட ஏமாந்த மக்களோட அபிப்பிராயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. நமக்கு அவங்க முடிவு தானே முக்கியம். என்ன இது? மக்களே, பிரச்சனையெல்லாம் வேணாம், காம்ப்ரமைஸா போலான்னு சொல்றாங்க. உங்க பணத்தெல்லாம் திருப்பி கொடுக்கறதுக்கு 1 வாரம் டைம் கேக்குறாங்க. நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க? எந்த நம்பிக்கையில இவரை நாங்க நம்புறது? அவங்க கம்பெனி தான் எங்க பணத்துக்கு பொறுப்புன்னு எழுதி கொடுக்க சொல்லுங்க. அப்படி எழுதி கொடுத்துட்டாங்கன்னா நாங்க 1 வாரம் டைம் தரோம். ஓ, என்ன தம்பி, 1 வாரத்துல பணத்தை திருப்பி கொடுத்துறேன்னு கையெழுத்து போட்டு தர்றீங்களா? அட, எனக்காக இல்லப்பா, அப்பதான் மக்கள் நம்புவாங்களாமே. யோசிக்காத பிரபு, வேற வழியில கையெழுத்து போட்டுதான் ஆகணும். சித்தப்பா, ஓகே, கூட்டிட்டு கிளம்புங்க. இந்த மாதிரி ஏமாத்துறவங்களுக்கெல்லாம் நம்ம சத்யாதான் கரெக்ட். அவகிட்ட சொன்னா உடனே இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணணும்னு யோசிச்சு சரி பண்ணிடுவா. அம்மா ப்ளீஸ், சத்யா கிட்ட மட்டும் இந்த விஷயத்தை யாரும் சொல்லிடாதீங்க. ஏன் சொல்லக்கூடாது? இது நம்ம குடும்ப விஷயம், அவளுக்கு எதுக்கு சொல்லணும்? இன்னும் லூசுமே பேசிட்டு இருக்க. அவங்களும் இந்த குடும்பத்துல ஒருத்தவங்க தான். பிரபு, இப்ப
இப்ப எதுக்கு என் காலில் விழுந்துட்டு இருக்க? முதல்ல எந்திரி. உன் கால்ல விழுறதுல எனக்கு எந்த அசிங்கமும் இல்லடா. ஏன்னா நீ என் தம்பி. ஆனா எங்கிருந்தோ வந்தவன் முன்னாடி நான் அசிங்கப்பட்டோ அவமானப்பட்டோ நிக்க விரும்பல. ஓ, ஏதாவது பிரச்சனை சரி பண்ண தம்பி வேணும். ஆனா தம்பி பொண்டாட்டி மட்டும் வேணாம் இல்ல? தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ பிரபு. அவ முன்னாடி நான் அசிங்கப்பட்டாதான் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவனா? அப்படி ஒரு ஹெல்ப் எனக்கு தேவையே இல்ல. அதுக்கு நான் ஜெயிலுக்கே போயிடுவேன். குடும்பத்தை போலீஸ் ஸ்டேஷன்ல ஃபோர்ஜரி பண்ண நிறுத்தினப்போ போகாத மானம் இப்ப சத்திய தெரிஞ்சோன்னு போயிடுமா? இப்ப கூட ஈகோ எங்க வந்து முட்டி நிக்குது பார். பார், ஈகோக்குள்ள நாள் கிடையாது. 16 கோடி எவன் கட்டுறது? சும்மா நினைச்சியா? இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணனும்னா சத்தியிட்ட சொல்லிதான் ஆகணும். அப்படி சொன்னா நான் செத்து போகிறத தவிர வேற வழியே இல்ல. என்ன பிளாக்மெயில் பண்றியா? அவகிட்ட சொன்னீங்கன்னா அடுத்த செகண்டே நான் தூக்கு மாட்டி செத்துடுவேன். செத்துப்போ, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாங்க தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம். வந்து இவ்வளவு சமாதானப்படுத்துடா. ஏதாவது பண்ணிட்டு போறாரு, எனக்கு பயமா இருக்குடா. வாடா, இல்லடி. வேணுமா? இப்ப என்ன, சத்யா தெரியக்கூடாது அவ்வளவுதானே? சத்யாக்கு என்னால தெரியாது. நம்ம வீட்டுல இருக்கவங்களும் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா நீ நினைக்கிற மாதிரி சத்யா கிடையாது. அவங்க மூஞ்ச வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால கொஞ்ச நாளைக்கு நீயும் புருஷன் வாயை மூடிக்கிட்டு அவங்க கண்ணில் படாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஆனா உங்களுக்கு இந்த பிரச்சனை தெரிஞ்சா ஈஸியா இந்த பிரச்சனை சால்வ் பண்ணிடலாம். இப்ப அதை கெடுத்து விடுறதும் நீதான். அத்த, இப்படிதான் நடக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா இவ்ளோ சீக்கிரம் நடக்கும்னு நான் நினைக்கல. அதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீ எதை பத்தி சொல்றேன்னு எங்களுக்கு ஒண்ணும் புரியலையே. எல்லாம் பிசினஸ் அத்த, பிசினஸ் மேட்டர் தான். என்ன பிசினஸ்னு சொன்னதும் ஏதோ பல கோடி ரூபாய் லாஸ் ஆன மாதிரி எல்லாரும் சாக்கு ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. இது சந்தோஷமா தான் ரியாக்ஷன் கொடுக்கணும். ஏன்னா நம்ம சர்வீஸ் சென்டருக்கு ஒரு பெரிய கம்பெனியோட கான்ட்ராக்ட் கட்சிது. ஒரு நாளைக்கு அவங்களே நமக்கு 50-60 பைக் குத்துருவாங்க. மாசத்துக்கு நமக்கு ஒரு 5-6 லட்சம் ரூபாய் வருமானம் வரப்போகுது. முத மாச செக்க இப்ப அட்வான்ஸே குத்துட்டாங்க. அண்ணி, பணம் கிடைச்சதும் உங்க சிட் ஃபண்ட்ல போடலாம் தான் நினைச்சேன். சிட் ஃபண்டே சீட்டிங் ஃபண்ட் ஆயிடுச்சு. இனி எங்க அதுல பணத்தை போடுறது? ஆனா உலகாம சம்பாதிச்சா அந்த பணம் உருப்படாம தான் போயிடும்னு தோணுச்சு. அதனால என் முடிவை மாத்தினா. அம்மா, அத்தை, அவள் பேபி எங்க காணோம்? இந்த சந்தோஷமான விஷயத்த அவனாண்ட சொல்லணும். அவன் மேல ரூம்ல தான் இருக்கான். அப்படியா? அவனாண்டதான் முதல்ல இந்த விஷயத்த சொல்லணும்னு வந்தேன். அத்தை, இந்தாங்க இந்த ஸ்வீட் எல்லாருக்கும் கொடுங்க. குடிங்க. நான் போய் அமல் பேபி என்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். அவன் வச்சு கொடுத்த சர்வீஸ் சென்டரை எவ்வளவு சாமர்த்தியமா வளர்த்துக்கிட்டே போறா பாரு. அவ பொண்ணு, நீயும் தான் இருக்கியே.
உனக்கெல்லாம் அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படதான் தெரியும். புலிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட மாதிரி அவளுக்கு போட்டியா நானும் பிசினஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம குடும்பத்தையே சிக்கல்ல மாட்டி விட்டதுதான் மிச்சம். அவளோட அறிவுக்கும் திறமைக்கும் உழைப்புக்கும் நீ கால்வாசி கூட தேர மாட்டடி. இப்பவாது அது உனக்கு தெரிஞ்சா சரி. என்னங்க சின்ன குழந்தை விளையாடிட்டு இருக்கீங்க? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். அதான் இந்த ஸ்வீட் எடுத்து. எதுக்குங்க? நம்ம சர்வீஸ் சென்டருக்கு ஒரு பெரிய கம்பெனியோட கான்ட்ராக்ட் கட்சி. இது மாசம் 5 லட்சம் ரூபா கிடைக்கும். ஓ அப்படியா? என்ன அமுல் பேபி, நான் எவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்லு இருக்கிறேன், நீ என்னடான்னா ஓ அப்படியான்னு சாதாரணமா கேக்குறா? அது ஏன் உன் முகம் ஒரு மாதிரியா இருக்குது? அது ஒண்ணு இல்ல. நீ ஏன் இப்படி இருக்கிறன்னு எனக்கு தெரியும் அமுல் பேபி. நீ என்னதான் என்னாண்ட மறைய ட்ரை பண்ணாலும் என்னை எப்படி தெரியாம இருக்கும்? அப்ப அக்கா மேட்டர் ஃபுல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? என்னாண்ட மறைக்கிறதுக்கு இதுல என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல. நான் ஏன் உங்ககிட்ட சொல்லனா? ஏன் எனக்கே தெரியும், நானே சொல்லிடுறேன். என்னடா, நாம தான் அவளுக்கு சர்வீஸ் சென்டரே வச்சு வித்தோம். அது அடுத்த லெவலுக்கு போகுது. அதை நம்மளாண்ட சொல்லாம அவளே தனியா போய் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டாளேன்னு உனக்கு கோவம், அப்படிதானே? ஓ இவங்க இப்படி நினைச்சிட்டு இருக்காங்களா? அப்ப அக்கா விஷயம் இன்னும் உங்களுக்கு தெரியல. நல்ல வேலை, நான் நேரம் உளறி இருப்பேன். என்ன அவள் பேபி, அதானா நான் சொன்ன மாதிரி அதை நினைச்சுதானே நீ ஒரு மாதிரி மூஞ்சி வச்சு உட்கார்ந்து இருக்கா? சேச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அவள் பேபி இந்த வாட்டி என்ன மன்னிச்சுறான். அது இல்லைங்க. சாரி, என்ன போன் பண்ணி கூப்பிட்டதும் இந்த டீல முடிச்சுட்டு உன்னாண்ட சொல்லான்னு தோணுச்சு. ஆனா தப்புதான், உன்னாண்ட சொல்லிட்டு தான் பண்ணிருக்கணும். இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டான் அமுல் பேபி. ஆனா அட்வான்ஸ் செக்க கையில வாங்கினதும் உடனே உன்னாண்டதான் இந்த விஷயத்த சொல்லணும்னு நேரா வீட்டுக்கு வந்துட்டான். இது பாரு. இனிமே எல்லா விஷயத்தையும் உன்னாண்ட சொல்லிட்டு தான் செய்வேன். எதுவும் உன்னாண்ட மறைய மாட்டேன். ஓகேவா? எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட தான் முதல்ல சொல்லணும்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனா நான் தான் அக்கா விஷயத்தை இவங்ககிட்ட இருந்து மறைக்கிறேன். என்ன அமுல் பேபி என்னைய பார்த்து நிறையா? இப்பயாவது ஸ்வீட் எடுத்துவேன் ப்ளீஸ். சர்வீஸ் சென்டருக்கு ஒரு பெரிய கம்பெனியோட கான்ட்ராக்ட் கட்சிதுரா. சூப்பர் சத்யா. இந்த விஷயத்த முதல்ல நீ எங்ககிட்ட தானே சொல்லிருக்கணும். ஆனா எங்க கிட்ட சொல்லாம வீட்டுக்கு ஓடி இருக்க. அது என்னமோ தெரியலடா. இப்பெல்லாம் எந்த சந்தோஷமான விஷயமா இருந்தாலும்
முதல்ல வீட்டுல இருக்கிறவங்களாண்ட சொல்லணும் தான் தோணுது. வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட பொதுவா சொல்லாத சத்யா. பிரபு சார்ட்ட சொல்லணும்னு உனக்கு தோணி இருக்கு அதானே? என்ன தெரியும்? இதுக்கு பேர் தான் காதல். இதுவரை இல்லாத உணர்விது, இதயத்தில் உண்டான கனவெது பலித்திடும், அந்நாளை தேடிடும் பாடல் கேட்டாயோ? போங்கடா. மூடாமல் மூடி மறை எம்டி மேடமா. என்ன இந்த பேரமைதி ரொம்ப தப்பா இருக்குது. ஹலோ எம்டி சார். என்ன 2 பேரும் ஆபீஸுக்கு போவே இல்லையா? நான் போகும்போது பார்த்தா அதே பொசிஷன்ல உட்கார்ந்து இருக்கீங்க. அனிமா, நம்ம மேட்டர்லாம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோமா? யாரோ எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருக்காங்க போல் இருக்கு. அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்லிருக்க மாட்டாங்க. நீ ஏதாவது உளறி வச்சு தொலையாம அமைதியா இரு. இல்லம்மா, உண்மை தெரிஞ்சுதான் வாண்டடா வந்து வண்டியில ஏறி நம்மள வம்பு இழுக்கிறா. இதுக்கு முன்னால என்னைக்காவது நம்மள கூப்பிட்டு பேசியிருக்கா? நம்ம ஆபீஸ் போன என்ன போகலன்னா அவளுக்கு என்னம்மா விஷயம் தெரிஞ்சிருக்குமா? அதுதான் கூப்பிட்டு நக்கல் பண்ணிட்டு இருக்கா. யோ, அவ நம்ம ஆபீஸ் போகலையான்னு யதார்த்தமா கேக்குறான். குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்கிற மாதிரி நீ சும்மா பதறிக்கிட்டே இருக்காத. நான் கேள்வி கேட்டா என்னமோ நீங்க 2 பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கிறீங்க. அப்படின்னா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு பேச்சு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 பேசிக்குவோம். அது எல்லாமே உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கணுமா? போய் உன் வேலையை பாரு போ. ஓஹோ, என்னத்தாச்சு? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? அது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. காலையில இருந்தே கொஞ்சம் தலைவலியா இருக்கு. அதான். மொத்த குடும்பத்துக்கும் தலைவலியாத்தா? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, எல்லார் மூஞ்சியுமே ஒரு மாதிரியா தான் இருக்குது, அதான் கேக்குறேன். எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, அதான் நான் அப்படி இருக்கேன். மத்தவங்க எல்லாம் அப்படி இருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு எப்படி தெரியும்? அது அவங்களுக்கு தான் தெரியும். லாஜிக்கா தான் பேசுறாங்க. எதுவா இருந்தாலும் அத்தை நம்மளாண்ட போய் சொல்ல மாட்டாங்க, அதனால அத்தைய நம்பலாம். அப்போ அத்தைக்கு தெரியாத ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. வீட்ல ஏதாவது பிரச்சனையா? நம்ம 2 பேரும் நல்ல புருஷன் பொண்டாட்டிங்கிறத தாண்டி நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா? என்ன சொல்லாமல் பேபி. ஏங்க, நீங்க நினைக்கிற மாதிரில எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நீங்க தேவையில்லாம எதாவது யோசிச்சு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இல்ல, வீட்ல இருக்கிறவங்க யார் முகமே சரியில்லை. எல்லாரும் ஏதோ டென்ஷனா இருக்கிற மாதிரியே இருக்கிறாங்க. அவ்வளோ ஏன் இந்த வீட்ல எந்த பிரச்சனை வந்தாலும் அத பத்தியெல்லாம் கவலையே படாத உன் அக்கா மாமாவே கொஞ்சம் இனி ஒரு மாதிரி நல்லா தான் இருந்தாங்க. அதான் எனக்கு டவுட்டா இருக்குது. ஏங்க, நீங்களே ஏதாவது நினைச்சுக்காதீங்க. அப்படிலாம் எந்த பிரச்சனையும் இல்ல. இல்ல அவள் பேபி, எப்பவும் பாக்குற முகம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும்ல. ஆனா வீட்ல இருக்கிற எல்லாரும் ஒரு மாதிரியா தான் இருக்கிறாங்க. நீயும்
டல்லா தான் இருக்கிற. எப்பவுமே நீ இவ்ளோ லேட்டா வீட்டுக்கு வந்ததே இல்ல. ஆனா இன்னைக்கு லேட்டா வந்துக்கிற. அதான் நான் இவ்ளோ கேக்குறேன். ஏங்க அதான் சொன்னல, எனக்கு ஒர்க் டென்ஷன். நீங்க தேவையில்லாம யோசிச்சு உங்க தூக்கத்தை கெடுத்துக்காதீங்க. முதல்ல படுத்து ரெஸ்ட் எடுங்க. எனக்கு தூக்கம் வருது. இப்ப பாரு, காதல் சின்னம் தாஜ்மஹல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கு. நிச்சயமா இத பிரபு சார் கொடுக்கதான் வாங்கியிருக்கோம். அப்போ இன்னைக்கு சத்யா வெக்கப்பட்டுட்டு இந்த தாஜ்மஹாலை பிரபு சார்ட்ட கொடுக்க, பிரபு சார் வாங்க. இன்னைக்கு நிறைய பேரோட காதல சொல்றதுக்கு காதல் சின்னமா இருக்குது. என்னோட காதலையும் இது மூலமா உனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஐ லவ் யூ அமல் பேபி. I love you too. சொட்ட சொட்ட நனையுது தாஜ்மஹால், கொடையொன்னு தாகிலியே. ஏதோ பார்சல் வந்துக்குதேன்னு பிரிச்சு பாத்துக்கிறீங்க. இதுல என்ன தப்பு? இல்ல சத்யா, நீ இந்த கிஃப்டை எதுக்காக வாங்கினான்னு எங்களுக்கு தெரியும். நான் தெரியும் உங்களுக்கு. பக்கத்து வீட்ல ஒரு குழந்தைக்கு நாளைக்கு பிறந்த நாள், அதான் கிஃப்ட் கொடுக்கலான்னு ஆர்டர் பண்ணா. டேய், நாம அவசரப்பட்டு டூயட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோமேடா. சத்யா, பிறந்த நாள் கிஃப்ட் கொடுக்குற விஷயமா இது? ஏன் இந்த கிஃப்ட் என்ன நல்லதானே இருக்குது? சத்யா, நீ பிரபு சார் கூட சேர்ந்து அவரை மாத்தவும் நினைச்சோம். ஆனா நீ அவர் கூட சேர்ந்து நீயும் அவள் எப்படியா மாறுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல சத்யா. என்னடா சொல்றீங்க? ஆமா, இதுதான் குழந்தை கொடுத்த கிஃப்டா. சத்யா, என்னக்கா? ஒரு வாரத்துல எங்களுக்கு பணம் குடுக்கறேன்னு சொன்ன சிட்பண்டுக்காரன் ஆபீஸ மூடிட்டு எங்க போனானே தெரியல சத்யா. இனிமே பணத்தை பத்தி ஏதாவது கேட்கணும்னா நீ உன் புருஷங்கிட்ட தான் போய் கேட்கணும். நான் வளர்றீங்க. ஏன் புருஷனாண்ட எதுக்கு கேட்கணும்? என்னம்மா தெரியாத மாதிரி கேக்குற? நீங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல தானே இருக்கீங்க. நடந்ததெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா? நேத்து போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாரோட பணத்துக்கு நான் தான் ஜவாப்தாரி. இன்னும் ஒரு வாரத்துல நானே எல்லாரோட பணத்தையும் செட்டில் பண்றேன்னு உன் புருஷன் தான் எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. அது உனக்கு தெரியாதா? என்ன சம்பந்தமே இல்லாம பேசி என்ன குழப்புறீங்களா? ஏன் புருஷன் எதுக்கு பணம் தரணும்? ஏமா, பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துனது உன் புருஷன் தானே? இந்தாம்மா, இத நீயே படிச்சு பாரு. யோ, இந்த பாப்பாவுக்கு அதிர்ச்சியில கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. எழுத்தெல்லாம் அவுட் ஆஃப் போக்கஸ்ல தெரியும். அதனால படிக்க தெரிஞ்ச யாராவது வாங்கி படிச்சு காமிங்க. குடுமா. அதுல என்னையா எழுதி இருக்கு? கேஎம் சிட் ஃபண்ட்ல பணத்தை கொடுத்து ஏமாந்தவங்களுக்குலாம்
ஒரு வாரத்துக்குள்ள பணத்தை திருப்பி கொடுக்கறது என்னோட பொறுப்புன்னு எழுதிருக்கு. சரி, கீழே யாரோட கையெழுத்து போட்டிருக்கு? பிரபு கன்ஸ்ட்ரக்ஷன் எம்டி பிரபுன்னு கையெழுத்து போட்டிருக்கு. கூடாத. நல்லா பாருமா, இதுவும் புருஷன் கையெழுத்து தானே? ஒரிஜினல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு, வேணும்னா அங்க போய் செக் பண்ணிக்க. அப்புறம் அந்த பிரபு யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமில்ல? இவங்களோட புருஷன் தான். திருடன் கையில சாவியை கொடுத்த மாதிரி யாருகிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்தீங்களோ அவங்களையே கூட்டிட்டு வந்து நியாயம் கேக்குறீங்க. உங்களுக்கெல்லாம் யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னு தெரியல. அது உங்களை சொல்லியும் குத்தம் இல்ல. உங்கள மாதிரி தான் நானும் இவங்க குடும்பத்தை நம்பி ஏமாந்து நிக்கிறேன். சத்யா, என்ன சத்யா இதெல்லாம்? எனக்கே ஒண்ணும் புரியலக்கா. என்ன புரியல? உங்க வீட்ல நடக்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமலையா இருக்கும்? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி இவங்க எல்லார்கிட்டயும் நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எங்க சத்யாவை பத்தி தப்பா சொல்லாத. எங்க சத்யாவை பத்தி எங்களுக்கு தெரியும். அப்படி ஏமாத்துன அவங்க புருஷனை விட்டுட்டு எங்க கிட்ட உங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து ஏன் பணம் கேட்டுட்டு இருக்காங்க? அதான் சொல்றாருல, கிளம்புங்க. பாவங்க, குழப்பத்துல இந்நேரம் அவளுக்கு பைத்தியமே பிடிச்சிருக்கும். அப்புறம் நியாயம் கேட்க வர்ற ஆளுங்களை பாரு. பெரிய பெரிய அதிகாரிங்க அரசியல்வாதிகளுக்கே நம்ம அல்வா கொடுத்திருக்கோம். இவெல்லாம் நமக்கு ஒரு ஆளா மேகி? இப்ப கூட வந்த ஆளுங்களுக்கெல்லாம் அவ மேல இருந்த நம்பிக்கையே போயிருக்கும். இருந்த பணத்தையெல்லாம் கொடுத்து ஏமாந்தவங்க இனி இவளையும் சும்மா விட மாட்டாங்க. இது நம்ம கையில இருக்கிற வரைக்கும் நமக்கு இனி எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கதான் நானே இங்க வந்துக்கிறேன். கேஸ்ல எதுவும் போட வேண்டாம், நாங்களே பேசி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். இவ்வளவு நடந்திருக்கு. எல்லாத்தையும் வீட்டுல இருக்கிற மருமக உங்ககிட்டயே இவ்வளவு மறைச்சிருக்காங்கன்னா அப்போ உங்க குடும்பத்தை ஃப்ராடு குடும்பம்னு சொல்றதுல தப்பு ஒண்ணும் இல்லையே? இல்ல சார், வேற எங்கேயோ தப்பு நடந்துக்குது. குடுமா, கிளம்பு. ஹலோ, சொல்லுங்க. பணம் ரெடி ஆயிடுச்சுல? ஏங்க, நான் என்ன சொல்லிட்டு வந்தேன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா? இத பாருங்க, நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது, எனக்கு பணம் வேணும். நாளைக்கு எனக்கு இமிடியேட்டா அரேஞ்ச் பண்ணிட்டு கால் பண்ணுங்க. சிச்சுவேஷன் புரியாம நடந்துக்காதீங்க ப்ளீஸ். அது ஒண்ணு இல்லைங்க, பிசினஸ் விஷயமா கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதை அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னா இந்த பினான்ஸ் மேனேஜருக்கு அது புரியவே மாட்டேங்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் பாத்துக்கிறேன். நீ தூங்குங்க. குட் நைட். போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டலாம் பேபி. நம்ம ரெண்டு பேரும் ஒரு நல்ல புருஷன் பொண்டாட்டியா இல்லைனாலும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ன்னு அடிக்கடி சொல்லுவியே. இப்பதான் தெரியுது என்ன நீ அந்த ஃப்ரெண்டா கூட நினைக்கலன்னு.
நம்ம தூங்கும்போது வர கனவுலாம் நிஜமா நந்துருமாத்த? நடந்தத நேர்ல பார்த்த மாதிரியே பேசுறாளே, இவளுக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி எல்லாம் கனவு வருது? இப்ப என்னன்னு சொல்லி சமாளிக்கிறது? அத்தா, ஏய், என்ன நீ எவ்வளவு தைரியமான பொண்ணு. நீ போய் இந்த மாதிரி கனவை எல்லாம் நம்பலாமா? கனவுல வரதெல்லாம் அப்படியே நடக்காது சத்யா. அப்படியே ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நீ சும்மா விட்டுருவியா? அதுதான் அத்தை கேக்குறேன். ஒருவேளை கனவுல வர மாதிரி நடுவோன்னு தெரிஞ்சா நான் கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பேன்ல. அப்படிலாம் எதுவும் நடக்காது. நீ தேவையில்லாததையெல்லாம் நினைச்சு கன்ஃபியூஸ் ஆயிக்காத. அப்போ நீ உன் சர்வீஸ் சென்டருக்கு போய் வேலை பாரு போ. இவ கனவுல கூட பிரபுவை பத்தியே தான் நினைப்பா போல. எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, நான் போறேன். என்னை யாரும் இந்த வீட்டுல ஒருத்தியா நினைக்கலப்பா. நடந்த பிரச்சனையெல்லாம் எல்லாருமா சேர்ந்து நண்ட மறைகிறாங்க. மறந்தா இருந்தாலும் இவ இந்த வீட்டுக்கு வாழ வந்தவ தானே, இந்த வீட்டுல பிறந்த பொண்ணு இல்லைன்னு நினைக்கிறாங்க போலப்பா. ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுங்க, என்னால முடிஞ்சதை பண்றேன்னு அத்தையாண்டு நான் கேட்டோம். அவங்க உண்மையை சொல்ல நான் முடிவு பண்ணிட்டேன்ப்பா. இவங்களா இந்த பிரச்சனைய என்னாண்ட சொல்ற வரையும் நான் அவங்களாண்ட எதுவுமே கேட்க போறது இல்ல. ஆனா இந்த குடும்பம் என் குடும்பம். இந்த குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா நான் சும்மா இருக்க மாட்டேன். இந்த பிரச்சனையில இருந்து அமல் பேபியையும் என் குடும்பத்தையும் எப்படியாவது நான் வெளியே கொண்டு வருவேன். அதுக்கு நீங்க தான் எனக்கு துணையா இருக்கணும்ப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. என்ன விஷயம்? எதுக்கு என்ன நேர்ல வர சொன்னீங்க? கதிர வர சொல்லிடுறேன், அவனும் வரட்டும். நான் ஆபீஸ்ல இருந்து கிளம்பும் போது அவனும் அங்கதான் இருந்தான். ஆனா இங்க வரப்போறத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. நீங்க தான் வரப்போறேன்னு அவனாண்ட சொன்னியா? இல்லையே, ஆபீஸ்ல இருக்கிற யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் நீங்க தானே சொன்னீங்க. அப்புறம் எப்படி நான் சொல்லுவேன்? அவனாண்டியும் அதை தான் சொல்லிக்கிறேன். அதனால்தான் அவனும் சொல்லிருக்க மாட்டான். அப்ப அந்த ஆபீஸ்ல உங்களுக்கு 2 விசுவாசிங்க. அந்த நம்பிக்கையில தான் உங்க 2 பேரையும் நான் வர சொல்லிக்கிறேன். சிஸ்டர், எதுவும் சீரியஸான மேட்டரா? அவ்வளவு ஷாக்கெல்லாம் இல்ல. சிஸ்டர் தான் என்னைய வர சொன்னாங்க. என்னக்கா, என்ன விஷயம்? ஆபீஸ்ல என்ன குழப்பம் நடந்துன்னு இருக்குதுன்னு உனக்கு தெரியுமா? என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல சிஸ்டர். ஆனா
ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை மட்டும் நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியுது. முக்கியமான கான்ட்ராக்ட கூட வேற பில்டருக்கு கை மாத்தி விட்டாங்க. என்னக்கா பிரச்சனை? என்ன நடந்தது? எனக்கு நீங்க சொல்றது எதுவுமே புரியலக்கா. கேஸ்ல எதுவும் போட வேண்டாம். நாங்களே பேசி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். இன்னும் ஒரு வாரத்துல நானே எல்லாரோட பணத்தையும் செட்டில் பண்றேன்னு உன் புருஷன் தான் எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. உங்க குடும்பத்தை ஃப்ராடுன்னு நான் சொல்லமா? உன் வீட்டுக்காரர் தான் ஒத்துக்கிட்டு இந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டுருக்காரு. இந்த இன்ஸ்பெக்டரும் குபேரனும் இன்னும் ஒருத்தனும் உன் ஹஸ்பண்ட அழகா கார்னர் பண்ணி உன் புருஷனை கையெழுத்து போட வச்சுட்டாங்க. சிஸ்டர், இவ்ளோ நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அந்த வீட்டோட மருமகனா என்னாண்டே எல்லா விஷயத்தையும் அவங்க மறையிறாங்க. ஆனா அதுக்காக என்னால இந்த விஷயத்தை இப்படியே விட்டு போக முடியாது. நம்ம ஏதாவது பண்ணணும். நாங்க என்னக்கா செய்யணும்? சொல்லுக்கா, செய்யறோம். என்ன பேபி, பந்த் ரெடி பண்ணிட்டீங்களா? என்ன பண்ணும்? யாருக்கு? என்ன ரெடி ஆயிடுச்சா? இல்ல, நேத்து போன்ல யாராண்டியோ பந்த் பத்தி பேசினிருந்தல, அதான் கேட்டேன். ஆமா, அது வந்து பிசினஸுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு, அதான் கேட்டுட்டு இருந்தேன். பிசினஸுக்கு தானே கேட்டா? அப்புறம் எதுக்கு நான் கேட்டதுக்கு இவ்வளவு பதட்டமாவரா? ஆமால, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. பணம் ரெடி பண்ண கொஞ்சம் லேட் ஆகுது, அதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. ஓ அப்படியா? வேற எதுவும் இல்லல? சேச்சே, வேற என்னங்க? வேற ஒண்ணும் இல்ல. அப்படி ஏதாவது இருந்தா உங்ககிட்ட சொல்ல மாட்டேனா? சொல்ல மாட்டியே, அதானே என் பிரச்சனை. என்னங்க யோசிக்கிறீங்க? இல்ல, நீ சொல்றது கரெக்ட் தான். வேற எதா இருந்தாலும் என் அமுல் பேபி என்னாண்ட சொல்லிருவான்ல, அதான் யோசிச்சேன். ஒரு வழியா நம்பிட்டாங்க. ஆனா ரவுடி பேபி நம்ம மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. நான் தான் இவங்க கிட்ட உண்மையை மறைச்சிட்டு இருக்கேன். ஆனா இந்த ப்ராப்ளத்தை சத்யா கிட்ட சொன்னா கண்டிப்பா எப்படியாவது இந்த ப்ராப்ளத்தை இவங்க சால்வ் பண்ணிடுவாங்க. இவங்க கிட்ட சொன்னா அக்கா வர செத்துருவான்னு மிரட்டிட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த ப்ராப்ளத்தை பத்தி லைட்டா கொஞ்சம் லீடு கொடுத்து பார்ப்போமா? இவங்க ரியாக்ட் பண்றதை வச்சு நம்ம என்ன பண்றதுன்னு யோசிப்போம். ரவுடி பேபி, சொல்ல அமுல் பேபி. ஒரு ப்ராப்ளம், அத எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியலங்க. அத உங்ககிட்ட ஃபுல்லா சொல்றேன், அத நீங்க பொறுமையா கேளுங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னு நீங்களே ஒரு ஐடியா கொடுங்களேன். சொல்லு. ஆமா, இந்த மேட்டர் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? எந்த மேட்டர்? இல்ல, தம்பி தான் சைன் பண்ணி கொடுத்தான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன அமுல் பேபி கேள்வி? அக்கா கொண்டுனா பதறவன் இந்த உலகத்திலேயே தம்பி தானா? கரெக்டா? கரெக்ட்டுங்க. ஆனா ஏமாந்தது அக்கான்னு நான் சொல்லவே இல்லையே. கரெக்ட், சிறப்பா பண்ணிடலாம். ஆனா அமுல் பேபி, ஊருக்காரங்களுக்கு உதவுறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள
வீட்டுக்குள்ள பிரச்சனை எடுத்துன்னு வராதேன்னு நீ போன வாரமே நட சொன்னல. அது போன வாரங்க. அப்போல இருந்தே இனிமே யாருக்கு என்ன வந்தாலும் என் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கின்னு அமைதியா இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இல்ல நீங்க முடிவு பண்ண விஷயம் நல்லதுதான். ஆனா இந்த ஒரு வாட்டி மட்டும் கொஞ்சம் யோசிக்காம பண்ணீங்கன்னா. உனக்கு வேண்டப்பட்டவங்கன்னு வேற சொல்லிட்ட. ஆமாங்க. ஆனா பாதிக்கப்பட்டவங்களே நேர்ல வந்து அவங்க பிரச்சனைய சொல்லி எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்டா உதவி பண்ணலாம். இந்த மாதிரி பிரச்சனைக்கே சம்பந்தமே இல்லாதவங்க உதவி கேட்டு நாமளும் ஹெல்ப் பண்ண போய் அதனால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்து நாளைக்கு நீ என்னாண்டியா வந்து ஏங்க இப்படி பண்ணீங்கன்னு என்னைய கேள்வி கேட்டானா, ஐயோ என்னால அதெல்லாம் தாங்கிக்கவே முடியாது பேபி, என் நெஞ்சே வச்சிரும். அதனால நாம அந்த பிரச்சனையில தலையிட வானா, அப்படியே விட்டுருவோம். நான் சொல்றது கரெக்ட் தானே அவள் பேபி? ரொம்ப கரெக்டுங்க. நமக்கு பிரச்சனைன்னு வரும்போதுதான் இவங்க இப்படி எல்லாம் யோசிக்கணுமா? அமுல் பேபி, நீ சொன்ன அட்வைஸ் உனக்கே ஆப் ஆயிடுச்சு பாத்தியா? இனி உன் பிரச்சனை நீ தான் சால்வ் பண்ணணும். சீக்கிரம் பணத்தை ரெடி பண்றதை தவிர வேற வழியே இல்ல. நேரா சொல்ல மாட்டியோ, சுத்தி ஒழிச்சுதான் சொல்லுவியோ? இருட் பாத்துக்கிறேன். என்னம்மா, உன் புருஷன் கிட்ட கேட்டியா? உண்மைய சொன்னானா இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லன்னு போய் சொல்லி சமாளிச்சிட்டானா? நீ திட்டம் போட்டு பொய்யான டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி எங்க அண்ணியை ஏமாத்தி கையெழுத்து வாங்கி மொத்த பழியையும் என் புருஷ மேல போட்டதெல்லாம் சரிதான். ஏன்னா ஏமாத்துறதே உன் பொழப்புங்கிறதுனால நல்லா பிரில்லியண்டா யோசிச்சு பண்ணிக்கிற. ஐயா இங்க கைய தட்டினா ஆளுங்க யாரோ வருவாங்கன்னு சொன்னீங்க, யாரையுமே காணோம். ஒருவேளை நீங்க கைய தட்டினது அவங்க காதுக்கு கேட்டிருக்காதோ? இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. கருமா கரடிக்கு லேடி கெட்ட போட்டா மாதிரியே இருந்திருப்பானே. அக்கா செம்ம கரெக்டா சொன்னக்கா. ஹேய் நிஜமா அப்படித்தான்டா இருந்துச்சு. அச்சா கதி ரொம்ப யோசிக்கிறேன். நான் வேணா லேடி கிட்ட போட்டா. என்னது? டேய்
நீ எல்லாம் சைல்டு கெட்டப் போடலாம்டா. லேடி கெட்டப்லாம் எப்படிடா? இதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியலடா. இருந்தாலும் உனக்காக நினைச்சு பார்க்கறோம். டேய், பொம்பளை குட்டி சத்த மாதிரியே இருக்கடா. தயவு செஞ்சு வாடா. டேய், சோடா கட்டைக்கு சேலையை சுத்தினா மாதிரியே இருந்தால. இங்க பாரு கதிரு, குபேரனை பத்தி விசாரிச்சதுலயே உனக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் ஒண்ணும் முட்டாள் கிடையாது, ஈஸியா ஏமாத்துறதுக்கு. அவன் நம்புற மாதிரி இருக்கணும்னா நீதான் லேடி கிட்ட போட்டாகணும். இத விட்டா இப்போதைக்கு வேற வழியும் கிடையாது. இப்ப நான் எந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கிறேன்னு உனக்கு தெரியும். நீதான் நீ இப்ப ஹெல்ப் பண்ணி ஆகணும்டா. அக்கா என்னக்கா ஹெல்ப் அதுன்னு சொல்லிட்டு இருக்க? அதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தைக்கா. நீங்க சொன்னா ஓகே தான், நான் லேடி கிட்ட போறேன். ஃபாரின் மாப்பிளை கெட்டப்புக்கே பல பல மீம்ஸ்கள் போட்டு காட்டுன்னு காட்டுனாங்க. இதுல இவன் லேடி கிட்ட பேர போட போறான். இன்ஸ்டா ஃபுல்லா இவனா மட்டும் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். டேய், இந்த வாட்டியாவது கரெக்டா நடிச்சறாயப்பா, இல்லனா எல்லா மீம்ஸ் கிரியேட்டரும் தூசி தட்டி கிளம்பிடுவானுங்க. பொத்து நான் மூடுறேன், ஊர் வாயை யார் மூடுறது? ஆனா போன வாட்டி மாதிரி இந்த வாட்டி ஓவர் ஆக்டிங் மட்டும் பண்ணிராத. அக்கா பாருங்க அந்த குள்ள பூதத்தை. டேய், ஓவர் ஆக்டிங்க பத்தி நீ பேசுறியா? கை கால ஆட்டாம ஒரு 2 நிமிஷம் பேசு பாப்போம். கைய கால ஆட்டாமையா முடியாது. மைண்ட் வாய்ஸ்லயே மகாபாரதம் கதையை ஃபுல்லா சொல்றான் தானடா நீ. 500 எபிசோடு நெருங்க போகுது. இவன் இப்பவாவது நடிச்சிட மாட்டானான்னு பாத்துன்னு இருக்கிறோம். கரெக்டா சொன்னீங்க. நீ அத்தை கெடுத்து விட பாக்காத. சொம்மாடா, சோக்குக்கு சொன்ன. சரிடா, எல்லாரும் டீ குடிச்சிட்டு வேலையை ஆரம்பிப்போம் வாங்க. என்னப்பா, உன்னை நான் ஜென்டில்மேன் நினைச்சேன். ஆனா நீ உன் பொண்டாட்டியை அனுப்பி எனக்கு மிரட்டல் விடுற. இதுக்கெல்லாம் பயந்தவன் நான் கிடையாது. ஒழுங்கு மரியாதையா பணத்தெல்லாம் கொடுத்து பிரச்சனைய சுமூகமா முடிச்சுக்க. இல்ல ரச கூப்பிட்டு உன் குடும்ப கௌரவத்தையே கெடுத்துருவேன். சாரி சார், அவங்க எனக்கு தெரியாம வந்திருக்காங்க. இனிமே அவங்க இந்த விஷயத்துல தலையிடாம நான் பாத்துக்கிறேன். பணம் ரெடி ஆயிட்டு இருக்கு. ரெடி ஆன உடனே நான் கால் பண்றேன் சார். ஏதோ உனக்கு தெரியாம நடந்துச்சுன்னு சொல்றதுனால இந்த ஒரு வாட்டி நான் உன்னை மன்னிச்சு விடுறேன். இனிமே இப்படி நடக்காம பாத்துக்க. பொண்டாட்டிய முதல்ல கண்டிச்சு வை. சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன். சாரி அமல் பேபி, உனக்கு தெரியாம நான் ஒரு விஷயத்த பண்ணிட்டேன். என் மனசு கஷ்டமா தான் இருக்குது. ஆனா நீ எப்படி என்னாண்ட போய் சொல்லிட்டு நிம்மதியா இருக்கிறேன்னு சத்தியமா எனக்கு புரியல. ஒவ்வொரு நிமிஷமும் நீ உண்மையை சொல்லுவேன்னு எதிர்பார்த்து நான் ஏமாந்துனே தான் இருக்கிறேன். சாரி ரோடி பேபி, நான் பெரிய தப்பு பண்றேன். அக்காக்காக உங்ககிட்ட உண்மையை மறைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்குங்க. இதுக்கு மேல உங்ககிட்ட உண்மையை மறைச்சிட்டு இருந்தா என்னால் நிம்மதியாவே இருக்க முடியாது. சாரி ரோடி பேபி, நான் பெரிய தப்பு பண்றேன். அக்காக்காக உங்ககிட்ட உண்மையை மறைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும்
எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்குங்க. இதுக்கு மேல உங்ககிட்ட உண்மையை மறைச்சிட்டு இருந்தா என்னால் நிம்மதியாவே இருக்க முடியாது. என்ன ரோடி பேபி, இன்னும் தூங்கல? இல்ல தூக்கம் வரல, நீ தூங்கு. எனக்கும் தூக்கம் வரலங்க. ஏன் என்னாச்சு? உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்ல இல்ல, உடம்புலாம் நல்லாதாங்க இருக்கு. ஆனா மனசு தாங்க சரியில்லை. என்னாச்சு அமுல் பேபி? கண்ணெல்லாம் வர கலங்கி இருக்குது, என்னாச்சு? இல்லங்க, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன். என்ன உண்மை?